காட்டில் ஒரு நபர் மரத்தை வெட்டிக் கொண்டிருந்தார். அப்போது மரம் அருகே ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. இரு கரை யாரை நீர் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அவனுடைய கோடாரி ஆற்றின் உள்ளே தவறி விழுந்து விட்டது. அப்போது ஒரு தேவதை தோன்றினாள். தேவதை தோன்றி, அது என்ன தங்க கோடாரியா எனக் கேட்டாள். அதற்கு அவன், இல்லை அம்மா, அது நான் மரம் வெட்டுவதற்காக வைத்திருந்த கோடாரி. மரத்தை வெட்டும் பொழுது தவறி அது ஆற்று நீரினுள் விழுந்து விட்டது என கூறினார். அப்படியா என அந்த தேவதை கேட்டார். எனவே நீர் எனில் விழுந்த கோடாரியை அந்த தேவதை நீரினும் மூழ்கி எடுத்து வந்து கொடுத்தார். அந்த தேவதை கோடாரியையும் அவன் கையில் கொடுத்து மீண்டும் இரு கோடரிகளையும் வரவழைத்து அவனுக்கு பரிசாக பரிசளித்தார். எனவே இப்பொழுது அவனிடம் 3 கோடாரிகள் இருந்தன. எனவே அவனுடைய நேர்மையை பாராட்டி அந்த தேவதை 3 கோடாரிகளையும் எடுத்து பரிசு கொடுத்தான். இந்த கதையில் கூறுவது என்னவென்றால், நேர்மையே சிறந்த கொள்கை. நேர்மை தவறாது பணி புரிபவன் வெற்றி அடைவான் என்பது. நன்றி.